2 3 புளியா மரத்துல வச்ச லாரி வரைக்கும் வேற வேற மாத்திரமா ரெடி 1 2 3 அப்படியே விட்டுறா. அம்மா என்றழைக்காத இந்தாங்கடி எப்ப எவன் என்ன கலாய்ப்பானே உட்காந்துருப்பீங்களா? நடிப்பு அரக்கன் சும்மா மாட்டேன்டி. ஐயோ பாவம், யாரு பெத்த புள்ளி இவங்கிட்ட போய் மாட்டிட்டு உட்காந்துருக்கானே. பார்த்து மூச்சடிச்சு செத்துக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது? கொலைக்கேஸ் உள்ள போயிடா பிக் பாஸ். புரியுதா? நாங்க ரெண்டு பேரும் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு எதுவா இருக்கா பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன கலாய்க்கும் போது எனக்கு பசி வந்துருச்சுப்பா. அதான்ப்பா சாப்பிட போயிட்டேன். அதான் வந்து சண்டை போடுறேன். என்ன பதுக்கு மரியாதை கெட்டு போயிருந்தா நீ எல்லாம் ஒரு ஆள் கிடையாது. அவ்வளவுதான் மரியாதை. புரியுதா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? வாட்டர் மெலன் சாப்பிட சும்மா நினைச்சியா? மோன ஜட்டியை தள்ளிட்டு வந்தேன். ஜல்சா பண்ணாம விட மாட்டேன். ஒழுங்கா ஓடி போயிரு. உங்களுக்கு பிடிக்கும் ஒண்ணு இல்ல. இப்ப அப்ப கேட்க வேண்டியதானே. அப்ப விளையாட்டா பாரு. விளையாட்டா பாரு. உனக்கு சொல்லி குத்து பண்றியா? விளையாட்டா பாரு. திருப்பி பேச மாட்டேன். விளையாட்டா பாரு. ஏன்டா பிக் பாஸ், என்னோட ரேஞ்சுக்கும் என்னோட அழகுக்கும் நான் இதே வெளியே இருந்திருந்தேன்னா பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம் குத்தைக்கு எடுத்து டோக்கன் கூட சம்பாரிச்சுட்டு இருந்திருப்பேன்டா. என்னைய கூட்டு நீங்க விட்டு என்ன வேலை பாக்குறீங்க? வார்த்தையில விடுறா. அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவனுக்கு ஈக்குவலா நான் இறங்கி பேசக்கூடாது. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்னே தெரியலையே. இப்படி வந்து நம்ம உசுர எடுக்குதே. எங்கேயோ போன சனியை நம்ம கிட்ட வந்து எந்த அடி ஏறுதே. என்னடா பாவம் பண்ணும். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இங்க யாருக்காச்சும் என்கிட்ட ஏதாச்சும் நான் தப்பு பண்ணாலும் சரி, சரி பண்ணாலும் சரி, ஏதாவது சொல்லணும்னா என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து என் கிட்ட பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி. நான் தப்பா பேசினா நீங்க தப்பா பேசுங்க. நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீங்களும் எனக்கு ரிட்டர்ன் மரியாதை கொடுங்க. நான் என்ன பண்றேனோ அதை நீங்க தாராளமா பண்ணுங்க. நான் இங்க யாரையும் பண்ணாதீங்க கேட்காதீங்கன்னு சொல்லல. எதுக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி வரீங்க? டைரக்டா வாங்க ரம்யா கிட்ட. எனக்கு திவாகர் பண்றது தப்புனா திவாகர் கிட்ட நான் டைரக்டா சொல்றேன்ல. இதோ இவதான் சும்மானு கிடக்கிறது இல்ல. பின்னாடி சின்றது, முன்னாடி சின்றது, கிள்ளி விடுறது, எல்லா ஏற்ற வேலையும் பார்க்க வேண்டியது. சும்மா இருக்க வேண்டிய கொடி விட்டு உடவாங்க விடுறது. சமைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. இது வரைக்கும் நான் கிச்சனே போகல. சமைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கை தூக்குங்க. ஒவ்வொரு இதாக வந்துடுறேன். பார்வதி, சுபிக்ஷா. எதை பார்வதியா? அட பாவியா, உங்களுக்குலாம் உயிர் வாழணும்னு ஆசை இல்லையாடா? நீ சாவர இல்லாம மொத்தவையும் கொத்து விடுறாடே. பார்வதி எதுக்கு போறீங்க? ரெஸ்ட் எடுக்கட்டும். பார்வதி ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏய், கண்ணுல நான் கண்ணாடி போட்டேன்னா என்னால பண்ண முடியும். இங்க பாரு, டாக்டர் வந்து ரொம்ப ரிஸ்கியான அக்ரெசிவான ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. நெருப்பு வெச்சிட்டு பண்றதா ரிஸ்கி. பாத்ரூம் ரிஸ்கி கிடையாது. குக்கிங் பண்ண போறாங்க. அதாவது எப்படி மேடம், தண்ணி ஊத்தி கழுவுற கக்கூச கழுவ மாட்டீங்க. சமைக்கிற இடத்துல போய் நான் வேலை பார்க்குறேன் நிற்பீங்க. கேட்டா கண்ணில் அடி போட்டுருக்கு. நான் பாத்ரூம் குழும்பியாலு வேற சமாளிச்சுட்டு ஓடுவீங்க. அப்படியே இங்க பாரு, நீ ஆசிட்லாம் இதெல்லாம் வந்து ஃப்ளோர் கிளீனர் பண்ணும்போது அதுதான் எனக்கு வந்து இந்த கண்ணுல படும். அது அவங்க கிண்ட தானே போறாங்க. அம்மா தாயே, அவனி தின்றான் இல்லையோ, நீ ரொம்ப நல்லா கின்ற. அந்த அப்புறம் செஞ்சீங்களா? அடுத்த தாட்டி குறி வைக்கும் போது கண்ணை விட்டுட்டு வாய்க்கு குறி வைங்கிறா. அதுல என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சமைச்சத நீங்க எல்லாம் சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர் விடணும். அதுதான் எனக்கு வேணும். மூணு வாரம் கண்ணு, 30 வாரம் நீயே கழுது. அந்த தகுதியும் அழகும் ஒன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஒன்ன தவிர யாராலையும் அவ்வளவு பல பலப்புன்னு கழுவவே முடியாது.
அதுக்கு தகுதியான ஒரே ஆள் நம்ம பார்வதி மட்டும்தான். அத முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க அவரை. ஐயா 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 கமருதன் ஐயா, வளர்ப்பை பத்தி ஏன் பேசுனீங்க? யார் வளர்ப்பை பத்தி நான் பேசலையே. பண்பை பத்தி வளர்ப்பை பத்தி ஏன் பேசுனீங்க? கானா வினோத் எல்லாரும் கேக்குறேன், எல்லாரும் கேக்குறேன், அடிபட்டிருக்காங்க. வளர்ப்பை பத்தி ஏன் பேசுனீங்க? வளர்ப்பை பத்தி ஏன் அப்படிதான் பேசுங்க. நீங்க நாமளா பேசினா பரவாயில்ல, அடிபட்டவங்கள அப்படி பேச தப்பு. ஏன்டா பண்ணாட போனவமோ 2 வாரத்துக்கு முன்னாடிதான் உன்னை கிழிச்சு தொங்க விட்டா. காரி மூஞ்சிலே தொக்குனா அதையெல்லாம் இந்த ஆளு தொடச்சு போட்டுட்டு திருப்பியும் போய் அவங்க முன்னாடியே போய் உட்காந்துட்டு நிக்கிறியே. நீ எல்லாம் என்னடா டே? கொஞ்சம் மாற்று சூடு உடனே இருக்காரா அவனுக்கு? அவங்கதான் அடிப்பட்டாலும் வீட்டு வேலை பார்க்கலாம் டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் ஏன் நீ பாத்ரூம் வேலை பார்க்கலன்னு ரெஸ்ட் வேணா ரெஸ்ட் தான். உங்க வக்கரத்தை வந்து என்கிட்ட மட்டும் கொட்டாதீங்க, ஊர் எல்லாத்துக்கும் கொட்டுங்க. கொட்டிட்டேன், இப்ப திருப்பி கொட்டுவா. நல்லா கொட்டுங்க, துப்புங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அடே உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படா இருக்குது? எவன் தப்பு பண்ணாலும் விட்டுறீங்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா மட்டும் வரைச்சு கட்டிட்டு வந்துடுறீங்க. நீங்க பார்த்தா பாவம் இல்லையாடா உங்களுக்கு? ஐயம் வெரி பாவம்டா, விட்டுருங்கடா. ஒத்துக்கிட்டேன், அதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு ப்ளீஸ். சரி ஓகே, நான் கத்துனது சார்னா சாரி. ஓகே, இங்க யாரும் 2 பேர் சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு சாரா பேசுறீங்கன்னா அது தப்பு, நான் அதை பண்ணல. அப்படி உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் கொடுத்திருந்தேன்னா ஐம் ரியலி சாரி. அடே உங்க காலில் வேணாலும் விழுண்டா, விடுங்கடா அந்த பிரச்சனை. இதோட தெரியாதனமா தலைவர் குரூப் எடுத்துக்கிட்டேன்டா. இனிமே உங்க சைடு இருக்கே வரமாட்டேன்டா, விட்டு தொலைங்கடா ப்ளீஸ். சாரிடா, உன்னதான் நான் திட்டினேன், அது எப்படி இப்படியோ ஆயிடுச்சு. பண்பா இருந்தியே எங்க அப்படின்னு தான் கேட்டேன். சாரி, ரொம்ப சாரி. ஒன்னும் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேச. ஏன்டா என்ன இவ்வளவு நேரம் நக்கல் மசலா பேசி போட்டு சும்மா நிலையில எழுப்பி ஏற்றி விட்டு போட்டு இப்போ உனக்கு சாரின்னு பாயிண்ட்டும் அதேதான். ஓகேவா? அண்ட் அமித், பார்வதி, சுபிக்ஷா, கானா வினோத், இதுதான் குக்கிங் டீம். இங்க படத்துல பாடு பெரும்பாடா இருக்கு. இவங்களே சாப்பாடுன்ற பேர்ல என்னத்தையோ புரட்டு இரட்டி திண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளவு ஒரு போராட்டம் வேற. பிக் பாஸ் வீடு இந்த வாரம் 2 சாம்ராஜ்யமாக மாறப்போகிறது. ஒன்று கானா சாம்ராஜ்யம், மற்றொன்று தர்பீசு சாம்ராஜ்யம். அட பாவிகளா, இந்த பயலுக பண்ற பாடு இப்பயே பார்க்க முடியல, இது வேறயா? ஏன்டா தாலி எடுக்கிறீங்க? பிக் பாஸின் செல்வன், ராஜாதி ராஜ சொம்பீர, ராஜ கொலத்திலக, ராஜ அராக்கிரம, ராஜ சோத்துங்க. அடே காட்டுருமே, அவன் உன்னை கலாச்சிக்கிட்டு இருக்கான்டா. ஏதோ 10 முழுத்த மாதிரி எந்திரிச்சு வந்து தலை வேற வணங்கிட்டு இருக்க. வீணா போனோம். கானாக்குல விளக்கு வினோத் ராஜாவும், குல விளக்கு தர்பீசு ராஜாவும் பராக் பராக் பராக். கானா சாம்ராஜ்யத்துக்கு கானா வினோத் மன்னராக இருப்பார். தர்பி சாம்ராஜ்யத்துக்கு திவாகர் மன்னராக இருப்பார். கானா பாடலில் கானா பேரரசை வீழ்த்த உலகில் எந்த சாம்ராஜ்யமும் இல்லை. அது போலவே நாடகம் மற்றும் நடிப்பில் தர்பீசு பேரரசை வீழ்த்தவும் இதுவரை யாரும் பிறக்கவே இல்லை. அடே தடவை ரொம்ப தடகலையா? ஏன்டா அப்படி சொல்றீங்க? அந்த பைய சும்மாவே அடிக்கிட்டு கிடப்பாங்களா? இதை வேற கோத்து விடுறீங்க. எவன்டா பாக்குறது உட்கார்ந்து இல்லாத வேலையெல்லாம் காட்டுவானடா. இளவரசி பெரிய சிங்கிள் ராஜா இன்னும் லிரிக்ஸை பார்த்து இது என்ன, இது பிளாஸ்டிக்கா இல்ல ஒரிஜினலா என்று பார்க்கிறோம். தொலையும் தமிழ் காதலா இப்படி ஒரு ரூட்டு போகிறதா? அடி சண்டால செருக்கி அவங்க சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. பிடிச்ச ஒவ்வொருத்தனையாக உடிச்சு இழுத்து விட்டுற வேண்டியது, இப்ப கிறுக்கு பிடிச்ச மாதிரி நிறுத்த வேண்டியது. அந்த அடே உங்களுக்கு அறிவில்லையாடா? இங்க ஒரு ரூட்டு, அரசி ஆசைப்பட்ட கிடைக்காமல் அடி பாவி மகளே, ரொம்ப ஓப்பனா பேசுறாள் ஐயா, ஓப்பனா பேசுறாளே.
பொருந்தாது போல இருக்கேது. 2 ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் தயாரானதும் அந்தந்த ராஜ்யத்தில் அவர்களின் அமைச்சரவையை துவங்கலாம். முதல் அரசவை என்பதால் ஆடல் பாடல் கலைஞரின் நிகழ்ச்சியோடு துவங்கலாம். ராஜாவை கோலாகலமாக வரவேற்று அரசவையை துவங்கலாம். ஆஹா, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. மன்னரை கண்டிப்பா வரவேற்றே ஆகணும். 2 கழுதையை கூட்டி வந்து அதை உட்கார வச்சு மாலை போட்டு சிறுபால 2 அடி அடிச்சு வரவேற்று கூட்டிட்டு ராஜா ராஜாதி ராஜ, ராஜவம்பீர, ராஜகுலதீர, ராஜ ஆனந்தன, ராஜகோத்திர, காண்டன், எங்கள் தர்பீஸ் ராஜா வரார், வரார், வரார். இந்த பண்ணாட பண்ற எக்ஸ்பிரஷனை 3 செயலிக்கு மேல நம்மளாலேயே பார்க்க முடியலையே. நீங்க உட்கார்ந்து 100 நாளா பாவம் என்ன சாவுறாயிடோ தெரியலையே. எங்களது மந்திரை பார்த்து உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் தப்பி தவறி கூட அவரிடம் வந்து விடாதீர்கள். அவருக்கு காதல் என்றாலே கசக்கும். அவர் ஒரு கலாச்சார காவலர். ஏன்டா பண்ணாட, அவன் சொன்னது கூட போகலடா. ஆனா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற பாத்தியா, முடியலடா. 90 வயசு கிளவியா இருந்தா அது இடுப்பு பாக்குற பயணி ரியாக்ஷன் வர. எங்களது நாட்டில் புலவர்கள் இல்லை, ஏனென்றால் இங்கிருந்த அத்தனை பேருமே புலமை பெற்றவர்கள் தான். இந்த நாட்டிலே அதிகமாக மூளை இல்லாதவன் நான் மட்டும்தான். அதனால தான் நான் கூட வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் போதும் என்று ஐயா அனுப்பி வைத்தார். ஐயா உங்களாக அடே கழுகு மூக்கா, வாய முடுறா, தண்ணி பாம்பு உள்ள போகுது. இந்த போல பழகுற. நான் தான் தர்பீஸ் ராஜ்யத்தின் மன்னர். இந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்டு கண்ணை கொஞ்சம் போனா கம்பெனி பருப்பு இல்ல சாமி. நவரச நாட்டின் மன்னர். எனக்கு மற்றொரு பெயரும் உண்டு, நடிப்பு அரக்கன், தர்பூசி நட்சத்திரம். அப்ப சரி, அப்ப இதோட முடிச்சுக்க வேண்டியதுதான். இல்லைன்னா தலைவர் அப்புறம் வந்து பாம்பு டான்ஸ் ஆடுவாரு. அந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியாதப்பா. நீங்க தூக்கலாம் இல்லைங்க, அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். போறதுன்னு முடிவாகி போச்சு. போகும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் 2 மிதி மிதிச்சுட்டு போங்க.